الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد எனரமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பு பணியின் போது அவர்கள் எவ்வாறு பொறுமை காத்தார்கள் என்ற மிகச் சுருக்கமான ஒரு சில முன்மாதிரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். நமாதுஜும் மின் சப்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலத்தஅவதி இலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபித்துவத்தை, நுபுவத்தை, ரிசாலத்தை எட்டி வைப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டு வாழ்க்கையிலே சொல்ல முடியாத கஷ்டங்களையும் துயரங்களையும் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்தார்கள். அந்த மக்களை ஒரே ஒரு இறைவன் அல்லாஹுவை மாத்திரம் வழங்க வேண்டும், நாங்கள் அனைவரும் அல்லாஹுடைய அடிமைகள் என்ற இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தூது செய்தியை அவர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் புறக்கணித்தார்கள், நோவினைப்படுத்தினார்கள், அவர்களை சமூக பகிஷ்காரம் செய்தார்கள். இது போன்ற வாழ்க்கையில் எண்ண முடியாத கஷ்டங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பு பணி, தஅவா பணிக்காக வேண்டி செய்திருக்கிறார்கள். அதில் அதிகமாக பொறுமை காத்திருக்கிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நபி அவர்கள் கஅபத்துல்லாஹுடைய நிழலிலிருந்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது குறைஷிகள், காபிர்கள் அவர்கள் சூழ பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே அந்த குறைஷி காபிர்களில் ஒருவன், உக்பத் பின் அபீ முஅய்த் என்கின்ற ஒருவன், பழைய ஒட்டகத்தினுடைய கழிவுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிற நிலைமையில் அவருடைய கழுத்திலே போட்டு அவருடைய வேதனை செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலிருந்து எழும்ப முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதனை கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தோளின் மேல் போடப்பட்டிருந்த அந்த ஒட்டக கழிவை எடுத்து வீசிவிட்டு அந்த செயலை செய்ய மக்களுக்கு எதிராக சாபமிட்டார்கள் என்ற விடயத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மக்களுக்கான தஅவா முறையாக காபத்துல்லாஹ்வுடைய சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள், சில வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். இதன் மூலம் முஸ்லீம் அல்லாஹ்கள் கவரப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வாறான குறைஷிகள் அவருக்கு எதிரான நோவினைகளை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே பொறுமை காத்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஹதீஸ்களினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே மக்காவில் நடந்தது முக்கியமான ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டங்கள், துயரங்கள் தாங்க முடியாமல் மக்கா விட்டும் தாயிஃபை நோக்கி தன்னுடைய அழைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டி செல்லும் பொழுது தாயிஃப் மக்கள் சிறுவர்களையும் வைத்து, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களையும் வைத்து கல்லால் அடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான பாதத்திலிருந்து இரத்தம் வருகின்ற அமைப்பில் அவர்கள் நோவினை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் வைந்து ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, நபியே, இந்த மக்கள் உங்களுக்கு செய்த அநியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செவிமடுத்து விட்டான், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, உங்களுக்கு இந்த மக்களுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும், இவங்களை அழித்து விடுவோமா என்று கேட்ட பொழுது அதே வேளையில் மலக்குல் ஜிபால் என்று சொல்லக்கூடிய மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி வந்து, முஹம்மதே, இந்த மக்கள் செய்த விடயத்தை அல்லாஹ் செவிமடுத்து விட்டான், அல்லாஹ் பார்த்து விட்டான். இந்த மக்கள் 2 மலைகளுக்கிடையே பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள், இந்த 2 மலைகளையும் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நான் அவர்களை நெருக்கிவிடையா, மலைகளுக்கு மத்தியிலே வச்சு அழித்து விடவா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்து
தன்னுடைய தவாப்பலை ஏற்பட்ட கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் அவங்களை அழிக்க தேவையில்லை, அவர்கள் கேட்காட்டியும் கூட இவருடைய சமுதாயத்து சந்ததியில் இருந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இணை வைக்காத மக்கள் தோண்டக்கூடும் என்ற விடயத்தை அந்த மலக்கிலே சொல்லி அவர்களை அழிக்க வேண்டாம் என்ற விடயத்தை அவர்களுக்கு பரிந்துரைத்தார்கள். உண்மை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கஷ்டங்களை நோக்கி பொறுமையாக இருந்து இந்த மார்க்கம் வளர வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரி எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் முன்மாதிரிகளை அடுத்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.